செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்கள் டோப் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் மங்காவோட சாப்டர் 672. இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளீச் மங்காவோட பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பியக்குயாவோட 1000 செரி பிளாசம் ஸ்லாட்டர் ஸ்கேப் ஸ்வாட்ச்னால கொஞ்சம் கொஞ்சமாக உறைஞ்சி போயிட்டு இருக்க கெரால்டோ அவனை ஓர கண்ணில் பார்க்க ட்ரை பண்ண பியக்குயா அவனோட கையை தூக்கி சென்கை சென்பொன் சக்குரா ககேயோஷி அல்டிமேட் டெக்னிக்கான இக்கா செஞ்சிகா பைட் ஆஃப் த 1000 பிளேடட் ஃப்ளவரை கெரால்டோட தலையை நோக்கி அனுப்புறான். அது உறைஞ்சு போயிட்டு இருக்க கெரால்டோட தலையை கிளீனாக கலட்டி விட அது பொத்துன்னு வந்து கீழே விழுந்து நொறுங்குது. மிச்சம் இருக்க உடம்பையும் இட்சுகையா மொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணி அதை செதற விட ஒரு பாகமும் தனித்தனியாக போய் விழுந்து அந்த இடத்தையே நாசமாக்குது. டைகுரன் யோருன் மாருவோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் ரீச் பண்ணி அதை யூஸ் பண்ண இட்சுகையாவோ தெம்பில்லாமல் ஸ்டெடியாக நிற்க முடியாமல் தடுமாறி விழ வர யாரோ வந்து அவனை கையை பிடிச்சி கீழே விழாமல் பார்த்துக்கிறாங்க. தன்னை தாங்கி பிடிச்ச பியக்குயாவை குச்சிக்கின்னு இட்சுகையா நிமிந்து பார்க்க, இந்த பன்காய் உங்களோட உடம்ப ரொம்ப பாதிக்குது போல, இருந்தாலும் நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் நல்லாவே தாக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு பியக்குயா சொல்கிறான். அதுக்கு இன்னும் ஸ்டெடியாக நிற்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்க இட்சுகையாவோ சின்னதாக ஒரு சிரிப்பை போட்டு, நீ நல்லா தான் கவனிக்கிற, நான் கிட்டத்தட்ட என்னோட லிமிட்டுக்கே வந்துட்டேன்னு சொல்ல, திடீர்னு அமைதியாக இருந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்குது. உடனே ஸ்டெடியாக நிற்க ட்ரை பண்ணிட்டு இருக்க இட்சுகையாவையும் அவனுக்கு சப்போர்ட்டாக நின்றுட்டு இருக்க பியக்கியாவையும் ஒரு வெளிச்சம் சூழ இட்சுகையா உரைய வச்சு செதற விட்ட கெரால்டோட உடம்புல மிச்சம் இருந்த 2 கால்லையும் இருந்து ஒளி வெளிச்சமாக பவர் புடைச்சிட்டு வந்து கெரால்டோட உடம்பு மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகுது. அதனால சுற்றி இருக்க பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்க, அதுக்கு மத்தியில் இருக்க பியக்குயாவும் இட்சுகையாவும் என்னது இதுன்னு பார்த்துட்டு இருக்க, அது கெரால்டு தான் புரிஞ்சுக்கிட்ட இட்சுகையாவோ அவன் இன்னும் சாகாம தான் இருக்கானான்னு ஷாக் ஆறான். அப்போ காட்லி குவின்சி வால் ஸ்டாண்டேகா ஸ்டோனிக் ஃபார்ம்ல இருந்த கெரால்டோ அதுக்கே காட்லியா ஒரு ஃபார்முக்கு மாற, தலை பார்க்க ஒரு ஃபுல்லி சீல்டு ஹெல்மெட் மாதிரி இருக்க 2 தோள்பட்டையில இருந்தும் ஒரு பெரிய முள்ளு புடைச்சிட்டு வருது. இன்னொரு பக்கம் யுகாபஹா ரூம்குள்ள யாரோ கால் எடுத்து வைக்கிறாங்க. யுகாபஹா ரூம்குள்ள வந்த இச்சிகோவோ அவனோட ஜங்கெட்சுவை எடுத்து தூங்கிட்டு இருக்க யுகாபஹாவை நோக்கி வேகமா ஓடி வந்து யுகாபஹாவை 2ஆ பொழகுறான். உடனே யுகாபஹாக்கு தூக்கத்திலிருந்து முழிப்பு வர சூரியன் உதிச்சு அன்னைக்கு நாள் விடியுது. தன்னோட அரியானையில தனியா உக்காண்டு இருக்க யுகாபஹா, நாள் விடிஞ்சிடுச்சு போலயே, என்ன ஒரு அற்புதமான கனவு, அது கெட்ட கனவு மாதிரி இருக்கிறது தான் எப்பவுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குதுன்னு சிரிக்கிறான். அந்த இடத்துக்கு கீழே உரியு அனுப்புன ஹைலிக் 5 தன்னை நோக்கி வந்துட்டு இருக்க ஹஷ்வல்தோ அதை ஈஸியாக தசை மாற்றி விட்டுட்டு தன்னோட ஸ்வாட் பிளேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மேலே ஹைலிக் 5னால ஏற்பட்ட தாக்கத்தில் வர புகைக்கு பக்கத்தில் சூரிய ஒளி பட்டு பிரதிபலிக்கிறத பார்த்து, ஓ நாள் விடிஞ்சிடுச்சான்னு கேட்க, சூரிய உதிச்ச திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்க அஷ்வல்த்தை பார்த்து, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பொழுது விடியறதுக்குள்ள என் கதையை முடிக்கலான்னு போட்ட பிளான்ல தோத்து போயிடுவேன்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல்லன்னு உரியு கேட்குறான். அதை கேட்டு உன்னை தோக்கடிக்க முடியாம போச்சான்னு அஸ்வத் திரும்பி கேட்டு, ஒழுங்கா நிக்க தெம்பு இல்லாம உடம்பு ஃபுல்லா ரத்த காயங்களா இருக்க செவுர சப்போர்ட்டா வச்சு நின்றுட்டு இருக்க உரியவை பார்த்து, அப்படியா, ஆனா என்னோட கண்ணுல தெரியறதோ ஒரு தோத்து போன மிருகம் நிக்க கூட தெம்பு இல்லாம அதோட ரத்த வெள்ளத்துல நிக்கிறது தான்னு சொல்றான். அஸ்வத் தன்னை வர்ணிக்கிறத பார்த்து உரியுவோ, இது வரைக்கும் யாரும் என்ன ஒரு மிருகம்னு சொல்லி கூப்பிட்டது இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒன்றும் மோசமானது இல்லை, அதை கேட்கவும் நல்லாதான் இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அதெல்லாம் கண்டுக்காத அஸ்வத்தோ, பிரச்சனை என்னன்னா நான் உன் கதையை நைட்டே முடிச்சிடணும்னு இருக்கேன்னு நீ தப்பா கணக்கு போட்டது தான். எங்க மேஜஸ்டியோட பவரை விட என்னோட சொந்த பவர் தான் பேட்டல்ல கரெக்டானது, அதுவும் இந்த மாதிரி பைத்தியக்காரனு கூட எல்லாம் சொல்லவே தேவையில்லைன்னு சொல்லி நீ பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணியே ஆகணும்னு அஸ்வத் தன்னோட ஸ்வாட் பிளேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு எனர்ஜி பிளாஸ்டா அனுப்புறான். அது எதுவும் பண்ண முடியாம நின்றுட்டு இருக்க உரியவை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்க வெளிச்சம் கண்ணை மறைக்குது. இன்னொரு பக்கம் டக்கு டக்குன்னு படிக்கட்டுல ஏறி வர சத்தம் கேட்க இச்சிகோவும் ஒரியுமேவும் யுகாபஹாவோட அரியானையோட வாசல் கிட்ட வந்துடுறாங்க. அதோட கதவை பார்த்து, உன்னால உணர முடியுதா இனோவேன்னு இச்சிகோ கேட்க, அதுக்கு பதட்டமா இருக்க உரியுமேவோ ஆமான்னு சொல்ல, அந்த ஆளு இந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்கான்னு இச்சிகோ சொல்றான். இதுக்கும் ஆமான்னு உரியுமே கொஞ்சம் பயத்தோடையே சொல்ல, இப்போ ஒருத்தரை எதிர்த்து 2 பேரு, இது சரியில்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த சூழ்நிலையிலன்னு இச்சிகோ சொல்லிட்டு இருக்க, தன்னையும் இச்சிகோ கூட சேர்த்துக்கிட்டான்னு ஒரியுமே ஷாக் ஆக,
என்ன நீ காப்பாத்துவன்னு நான் நம்புறேன்னு இச்சிகோ சொல்லி அவனுக்கு பின்னாடி நிக்கிற ஒரியுமே கிட்ட உன்னால அதை பண்ண முடியுமா இனோவேன்னு இச்சிகோ கேக்குறான். கண்ணு லைட்டா கலங்க சந்தோஷத்துல கண்டிப்பான ஒரியுமே உறுதியா சொல்ல இச்சிகோ மனசுலயோ நான் ஒரு வழியா இங்க வந்துட்டேன், ஒரு வழியா ஒரு வழியா நான் இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டேன்னு ஓடிட்டு இருக்க. அவன் யுகாபகாவோட அரியானையோட கதவை நோக்கி போறான். அவன் பின்னாடியே போற ஒரியுமேவோட மனசுலயோ ஒரு வழியா என்னால குரோசாகி குன் கூட சேர்ந்து நின்னு சண்டை போடவும் அவனை காக்கவும் முடியும்னு ஓடுது. கதவை திறந்து இச்சிகோ முதல்ல உள்ள போக அரியானையில உட்காந்துட்டு இருக்க யுகாபகா முன்னாடி வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததும் அரியானையில இருக்க யுகாபகா, உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நீ ரொம்ப நாள் காக்க வச்சுட்ட இருளின் என் குழந்தையேன்னு சொல்ல ஈச்சிகோ முறைக்கிறான். இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.